வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான ரோட்டு கடை சிக்கன் 65யும் சிக்கன் லாலிபாப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சிக்கன் 65 ஒரு 1/4 kg சிக்கனில் இன்றைக்கி நம்ம இதை செய்ய போகிறோம். கண்டிப்பாக இது போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன், நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தாள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, இதோட ஒரு 2 ஸ்பூன் தயிர். அவ்வளோதான், சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும், அதனால லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்க. திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை அடுப்பில் வைங்க. இதோ சிக்கன் நீங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். சிக்கன் 65 இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சூப்பரான சிக்கன் 65 ரெடி. அடுத்ததாக செம்ம டேஸ்ட்டாக சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், நல்லா பொடி பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, கொஞ்சமா நறுக்கின வெங்காயத்தாள், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமா நறுக்கின புதினா. இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகணும், அதுக்காக கொஞ்சமா தண்ணி. எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இதை நீங்க உடனேவும் போடலாம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் அதை ஊற விட்டீங்கன்னா இன்னும் நல்லா வரும். இதோ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சூடான ஆயில்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிடுங்க. சிக்கன் நல்லா வேகணும், உள்ளெல்லாம் வேகணும், அதனால லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்பதான் நல்லா வேகும். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. இதோ சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, வெளியெடுத்துடலாம். இதோ நம்மளோட சிக்கன் லாலிபாப் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.